டிஎஸ்பி சுந்தரராஜன் வந்து தினந்தோறும் ஒரு மனக்குமரலை பதிவு செய்து வருகிறார். நான் கைது செய்யப்படலாம் அல்லது கொல்லப்படலாம், ஒருபோதும் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன், எதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியாக நான் சந்திப்பேன் என்று ஒரு அதிகாரி சொல்றார். இப்ப அந்த அதிகாரிக்கு என்னதான் பிரச்சனை? அந்த நேர்மையா இருக்காங்கள. அப்ப நேர்மையா இருக்கிறது பிரச்சனை அப்படின்னா, சட்டத்தின்பால் சட்டத்தின் விதிப்படி எப்படி நடக்கணுமோ அப்படி ஒருத்தர் நடக்கணும். அதுதான் வந்து ஜனநாயகம். சட்டம்லாம் இல்லை, எனக்கு ஏற்றாற்போல மாத்திக்கொள்ளுவேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து இப்படி துன்புறுத்தினா எந்த அதிகாரி நேர்மையா இருப்பான்? அந்த நேர்மையா இருக்கக்கூடிய மனப்பான்மை எப்படி வரும்? ஒரு டிஎஸ்பிக்கே வந்து இந்த நிலை எப்படின்னா, சாதாரணமா இருக்கக்கூடிய கடைநிலை இருக்கக்கூடிய ஒரு ஒரு கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்எஸ்சி, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் வரைக்கும் வச்சுக்கேன். இப்ப அவங்களுடைய நிலைமை என்ன ஆகுறது? எனக்கு நெருங்கிய பல்வேறு விதமான காவல்துறை நண்பர்கள் இருக்காங்க. உண்மையா சொல்ல போனா அவங்க படக்கூடிய அந்த வேதனைலாம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது. எல்லையில ராணுவம், உள்ள வந்து காவல்துறை, உண்மையில் ஃபீல்டு ஒர்க்கர், மிகப்பெரிய கஷ்டத்தை அடையக்கூடிய ஒரு துறையாக காவல்துறை இருக்கிறது. அவனுக்கு இரவு பகல் தெரியல, ஓய்வு இல்லை, நல்ல பண்டிகை இல்லை, எல்லா நேரத்திலையும் கடுமையாக உழைக்கிறான். அவனுக்கு மேலும் மன உளைச்சல் ஆக்கினா அவன் எந்த நிலைக்கு போவான்? இப்போ A+A கேட்டகரி இருக்கிற அதிகாரி வந்து ஈஸியாக தப்பிச்சிடறான். அவன் 5 கோடி வாங்கலாம், 500 கோடி வாங்கலாம், அவன் தப்பிச்சிடறான். கீழே இருக்கிற 500 ரூபா மொத்தம் 500 ரூபா வாங்கலாம், அவன் மாட்டிக்கிறான். ஒரு பிசிஏ கான்ஸ்டபிள் யாரோ ஒருத்தவங்க பணம் வாங்க தப்பு, அது வேற. ஆனால் பெரிய அளவில் தவறு செய்யறவன் ஈஸியாக தப்பிச்சுக்கிறான், சின்ன அளவில் தவறு செய்யறவன் தண்டிக்கப்படுறான். எப்படி நேர்மை இங்கே வரும்? இது யார் கேட்கணும்? என்னெல்லாம் கேட்டால் நீங்க எத்தனை முறை சொன்னாலும் அரசு கையில் வந்து காவல்துறை இருக்கக்கூடாது. நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்க வேண்டும். நீதித்துறையும் சட்டத்துறையும் ஒரு மனதாக இருக்க வேண்டும். ஒரே நீதித்துறை கட்டுப்பாட்டில் தான் வச்சுக்க சரியா இருக்கும். இப்ப அரசின் கட்டுப்பாடுல வந்து காவல்துறை இருக்கும் போது எனக்கு வந்து அது உள்ளபடியே இந்த சிஸ்டம் எப்ப மாறும் தெரியல. மாறணும், நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு எளிதில் வந்து எல்லாரையும் ஈஸியாக களை எடுத்துடலாம், லஞ்சம் ஒழிச்சிடலாம், லஞ்சத்தை கண்டிப்பா உழைக்கலாம், ஊழலை ஒழிக்கலாம், எல்லாத்தையும் கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். இப்ப அந்த டிஎஸ்பி என்ன பண்ண வந்தால் டெய்லியும் வந்து ஒரு அப்புறம் அடுத்தடுத்த அதிகாரிகளுக்கு அது என்ன வருமா? ஐயோ இப்போ நம்ம தப்பு பண்ண நம்மள ஒரு நின்றுக்குவோம், குடும்பம் சூழல் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை வந்து இது உருவாக்குதுல. இப்போ யாரு குரல் கொடுப்பா? இப்போ நம்மள மாதிரி பொதுமக்கள் தான் வந்து இது தட்டி கேட்கணும். கட்டாயம் நம்ம அவர் பண்ணி நிற்கணும். ஏன்னா நேர்மையா இருக்கிற நிக்கல அப்படின்னு எவன் நிற்பான்? அவன் எவன் நேர்மையா நிற்பான்? ஆதரவு எழும்போதுதான் அவருக்கான அந்த இன்னும் பிடிவாத குணம் நல்லா இருக்கும், நம்ம இன்னும் ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு ஒரு நிலை உருவாகும்ல.